ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஆஃப் லவ். ஆமாங்க, லவ் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ லவ் அப்படின்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நமக்கான ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீல் தான் லவ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பசி, தூக்கம், சோர்வு, ஈர்ப்பு, இது போல விஷயங்களுமே ஒரு விதமான ஃபீல் தான். அது போல ஒரு ஃபீல் தான் லவ்வுமே. நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் லவ்னு சொல்லலாம். லவ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, எப்படி லவ் நம்ம கன்வே பண்றோம் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்ல போறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் ஒரு 3 விதமா பிரிக்கலாம். லா ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. காதலோட விதியை 3 விதமா பிரிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அட்ராக்ஷன், செகண்ட் ஒன் அட்டாச்மெண்ட், தேர்ட் லஸ்ட். சரிங்களா? இந்த அட்ராக்ஷன் அப்படின்ற விஷயம் ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க, அட்டாச்மெண்ட் விஷயத்தை இணைப்புன்னு சொல்லுவாங்க, லஸ்ட் என்ற விஷயத்தை காமன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நமக்கு நார்மலா தெரிஞ்ச விஷயம் தான். இந்த அட்ராக்ஷன், லஸ்ட், அட்டாச்மெண்ட் இந்த விஷயம் எப்படி லவ்க்குள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இப்போ அட்ராக்ஷன், ஈர்ப்பு அப்படின்ற விஷயம் இந்த ஈர்ப்பு எப்படி நமக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமான ஹார்மோன்ஸ்னால வருது. அந்த ஹார்மோனல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டோபமைன், நார்கோட்ரைன், செரோட்டோனின். சரிங்களா? இந்த 3 விதமான ஒரு ஹார்மோன்ஸ் தான் இந்த அட்ராக்ஷன் அப்படின்ற விஷயத்துக்கு துணை போகுது. இந்த டோபமைன்ற விஷயம் நார்மலாவே ஒரு மனுஷன் ரொம்ப ஜாலியா இருக்காங்க, நமக்கு ஒரு உணர்ச்சிகரமான ஃபீல் வருது பாத்தீங்களா, ரொம்ப ஹாப்பியான ஃபீல் வர்றப்ப இந்த டோபமைன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்மளுடைய பிரெயின்ல செக்ரேட் ஆகி அது நமக்கு ஒரு ஹாப்பியான ஃபீலிங் தருது. இந்த ஹாப்பியான ஃபீல் தான் ஒருத்தவங்களை பார்த்தவொடனே நமக்கு அட்ராக்ட் ஆகிறதுக்கு தூண்டுகோலா இருக்கு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நார்ஃபென்ஃப்ரைன் அப்படின்ற விஷயமும் இது கூட சேர்ந்த ஒரு கலவை தான். சரிங்களா? மூணாவது செரோட்டோனின். இந்த செரோட்டோனின் அப்படின்ற விஷயம் எப்ப ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வருதோ, அந்த பிளஷர் தூக்கம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் வருதோ அப்ப வரக்கூடிய ஃபீல் தான் செரோட்டோனின். இந்த 3 விஷயம் சேர்ந்த விஷயம் தான் அட்ராக்ஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட், இணைப்பு அப்படின்ற விஷயத்துக்கு 2 ஹார்மோன் துணை போகுது. அந்த இணைப்புன்ற விஷயம் 2 ஹார்மோன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிடோசின், செகண்ட் வாசோப்ரெசின். பொதுவாகவே அட்டாச்மெண்ட், ஒரு இணைப்பு, நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான ரீசன் ஆக்சிடோசின் தான் இருக்கும் கண்டிப்பா. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா லஸ்ட். லஸ்ட்ன்ற விஷயம் நான் சொல்லி தெரியணும் அவசியமே கிடையாது. ஆனா அந்த லஸ்ட் அப்படின்ற விஷயத்துக்கு முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா 2 ஹார்மோன்ஸ், மேல் ஹார்மோன், ஃபீமேல் ஹார்மோன். மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான், ஃபீமேல் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன். சரிங்களா? இந்த 2 விஷயம் தான் லஸ்ட்கான ஒரு தூண்டுதலா இருக்கு. இந்த காமம் வந்துச்சு அப்படின்றது எப்ப நமக்கு ஆரம்பிக்குது? இந்த 13 பருவம் சொல்லலாம், 16 வயசு இல்ல அதுக்கு முன்னாடி 13 வயசு, எப்ப நம்ம அடலசன்ட் ஏஜ் ரீச் பண்றோமோ அப்ப இந்த காம உறவு சத்தம் நமக்குள்ள வருது. இது ரொம்பவே புறக்கணிக்கப்படுற விஷயமே கிடையாது. இது ஒரு நார்மலான ஒரு ஈஸியா எடுத்துக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு ஃபீலிங்ஸ்லாம் இல்லவே இல்லை ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா அவன் ஒரு மனுஷனாவே கருதப்பட மாட்டாங்க. சரிங்களா? அப்ப அவங்களுக்கு ஏதோ உடம்புல ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறமா பார்ப்போம். லவ் இஸ் வெரி இன்ட்ரிகசி. இன்ட்ரிகசி அப்படின்னா சிக்கலான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லவ்ன்ற விஷயம் எப்ப ஒரு மனிதனுக்கு லவ் ஹேண்டில் பண்ண தெரியல, ஒரு காதல் வயப்பட்ட ஒரு பெண்கிட்டயோ இல்லனா ஒரு பாசமான ஒரு பிணைப்பையோ எப்ப ஹேண்டில் பண்ண தெரியலையோ அப்பதான் அந்த உறவு முறிவுகள் ஏற்படுது. சரிங்களா? மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் லவ்வர்ஸ்குள்ள மட்டும் இல்லாம ஒரு பையனுக்கும் ஒரு அம்மாக்கும் இருக்கிற ஒரு விஷயமா அட்டாச்மெண்ட்னு சொல்லலாம். நான் வாழ்ந்த வீடோ, நான் வாழ்ற வீடோ அது இல்ல. இது மட்டும் இல்லாம நம்ம பெட் அனிமல்ஸ் நம்ம வைக்கிற ஆசை கூட, ஒரு செல்ல பிராணிகள் மீது வைக்கிற ஆசை கூட அட்டாச்மெண்ட்னு சொல்லலாம். ஓகே, மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லவ் அஃபெக்ட்ஸ் அவர் ஹங்கர் அண்ட் ஸ்லீப். ஒரு லவ் ஃபீலிங் ஒரு மனுஷனோட பசியும் கெடுக்கும், தூக்கத்தையும் கெடுக்கும். நானும் தான் உங்களை லவ் பண்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பசி தூக்கம் அப்படின்ற விஷயம் டியூ டு ஹை லெவல் ஆஃப் டோபமைன் அண்ட் நார்போஃப்ரைன். இந்த டோபமைன் அப்படின்ற ஹார்மோன் ரொம்ப அதிக லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுனாலுமே இந்த நார்போஃப்ரைன் அப்படின்ற விஷயமும் அதிக லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுனாவே ஒரு மனுஷனுக்கு பசியும் தூக்கமும் அவ்வளவு சீக்கிரத்துல வராது. புதுசா லவ் பண்ண கப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் தூங்க மாட்டாங்க. பேபி நீ இல்லைன்னா சாப்பிடவே தோணல, தூங்கவே தோணல, குளிக்கிறப்பையும் நினைப்பாவே இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஹார்மோன் ரிலீஸ்னாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. சரிங்களா? அப்புறம் நாம் ஒருவரை காதலிக்க, அதாவது ஒரு பையனோ ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு மேல ஒரு அட்ராக்ட் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயங்க. 1 செகண்டுக்கும் குறைவான டைம் தான்.
டைம் தான் சரிங்களா. அதனாலதான் வந்து பசங்க வந்து பெண்கள் மேல ஈஸியா காதல் வயப்படுறாங்க. இது வந்து ஒரு சயின்ஸ் சரிங்களா. ரிசர்ச் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்க. அதாவது நான் வந்து ஒரு பொண்ணை பாக்குறேன் அப்படின்னா வந்து ஒரு செகண்டுக்கு குறைவாக அந்த பொண்ணு மேல இருந்து அட்ராக்ஷன் வந்துடும் அப்படின்றது வந்து இயற்கையான விதி சரிங்களா. அப்புறம் 5வது விஷயம் பாத்தீங்கன்னா வந்து மன அமைதியை தரும். மனசுக்குள்ள வந்து ஒரு இப்போ வந்து நாம வந்து என்னுடைய அம்மா கிட்டயோ இல்ல என்னுடைய அப்பா கிட்ட தங்கை தங்கச்சி என்னுடைய நண்பன் என்னுடைய காதலி இவங்க எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு நான் வந்து யார் வந்து என் மனசு வந்து பிடிச்சவங்கன்னு நான் தோணுதோ அவங்க கிட்ட போய் பேசுறப்போ ஒரு மன அமைதி ஒரு பீஸ் வந்து எனக்கு உள்ளுக்குள்ள வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல சொல்றாங்க சரிங்களா. 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து யூஃபோர்பியா அப்படின்ற ஒரு ட்ரக் இருக்குங்க சரிங்களா. காதலும் ஒரு போதைப் பொருளுக்கு சமமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் அறிஞர்களும் அவங்க நூல்ல வந்து சொல்லிருக்காங்க சரிங்களா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து யூஃபோர்பியா ட்ரக் அப்படின்ற விஷயம் வந்து மைண்டை வந்து ஆல்டர் பண்ணுவாங்க. மைண்ட் எப்படி ஆல்டர் பண்ணுனா வந்து மைண்டுக்குள்ள வந்து ஒரு பலவிதமான ஒரு உணர்வு கலந்த ஒரு சுகம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த பிளஷரை வந்து இந்த ட்ரக் தான் வந்து கொடுக்குது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து காதல் வயப்பட்ட ஆண்களுக்கும் காதல் வயப்பட்ட பெண்களுக்கும் இந்த டோபமைன் அப்படின்ற செக்ரேஷன் வந்து அதிகமா உருவாக அட்ரினலின் ரஷ் அப்படின்ற ஒரு விஷயமும் ஏற்படுது. அட்ரினலின் ரஷ்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறப்ப படபடன்னு கை ஆடுறது, வேர்த்து கொட்டுறது, நாக்கெல்லாம் வந்து குலகுலன்னு ஆகுறது. அப்புறம் வந்து இந்த அட்ரினலின் ரஷ் அப்படின்ற விஷயம் கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம வந்து ஒரு தெருநாயை பார்த்தா பயம் வருது பாத்தீங்களா, அதுவுமே ஒரு அட்ரினல் ரஷ் தான். இந்த அட்ரினல் ரஷ் ஏன் எனக்கு பெண்களை பார்க்கப்போ வருதுன்னா ரெண்டுத்துக்குமே காரணம் ஒரே ஒரு ஹார்மோன் தான். அந்த ஹார்மோன் தான் வந்து அட்ரினலின். அந்த அட்ரினலின் அப்படின்ற விஷயம் எங்க செக்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க தங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்னியோட மேல் பக்கத்துல தங்கியிருக்கு. அதனால நம்ம ஹைட்டை பார்த்தாலோ இல்லைன்னா வந்து ராட்டினத்துல சுத்தரப்பையோ இல்லைன்னா வந்து ஹை ஸ்பீட்ல போறப்பையோ நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது பாத்தீங்களா, அந்த உணர்வு தான் வந்து காதல் அப்பயும் ஏற்படுது. இது பேர் தான் வந்து அட்ரினல் ரஷ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கடைசியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரூட் காஸ் ஆஃப் டீனேஜ் லவ். ரொம்பவே ஒரு சிக்கலான விஷயம். லவ்லயே சிக்கலான விஷயம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டீனேஜ் லவ் தான். ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 13 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள முதல் காதல் வருது பாத்தீங்களா, அந்த முதல் காதல் வந்து 90% 90% ஆஃப் ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஃபெயிலியர்ல தான் முடியுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது உண்மையாவே வந்து ஒரு நிதர்சனமான உண்மைதான் சரிங்களா. நம்ம அங்கங்க கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா உண்மையாவே ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க. டீனேஜ் பசங்களுக்கு வந்து லவ் எங்க இருந்து வருது, ஃபர்ஸ்ட் லவ் எப்படி போர்ட்ரே பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவிஸ்ல சில சீன்ஸ்லாம் வருங்க. அதெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் உண்மையில லவ் தானா இல்லைன்னா வந்து ஒரு ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இப்படிலாம் கூட பண்ணலாமா. ஆனா அதெல்லாம் வந்து லவ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கவே முடியாதுங்க. லவ் அப்படின்றது வந்து ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு அம்மாக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு அப்பாக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு தம்பிக்கும் ஒரு தங்கச்சிக்கும் இருக்கிற பாண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாண்டிங் தான் உண்மையான லவ். ஓகே, இந்த லவ் அப்படின்ற விஷயத்தை அப்ளிகேஷன் பண்றப்போ எப்ப வந்து இது வந்து அந்த அட்ராக்ஷன் விஷயத்தை தாண்டி லஸ்டுக்குள்ள போகுதோ அப்பதான் ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் உருவாகுது. அந்த லஸ்ட் காமம் கலந்த லவ் அப்படின்றது தான் வந்து உண்மையான திருமண வாழ்வு சரிங்களா. இதுதான் வந்து இதுதாங்க ஒரு லவ்வோட சைக்காலஜியை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹார்மோன் நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு விளையாடுதோ அவ்வளோக்கு வந்து நமக்கு லவ் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா சுரக்குது. இந்த லவ் ஹார்மோன்ஸ்னால மட்டும்தான் வந்து இந்த லவ் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா, இவ்வளவுதாங்க லவ். அப்புறம் இந்த டீனேஜ் வயசுல வந்து வர லவ் வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா மனசுல அழுக்கு சேரவே விடக்கூடாது. அழுக்கு அதிகமாயிடுச்சுன்னா மிருகமாயிடுவேன். கத்தி எடுத்து குத்த சொல்லும், ஆசிட் எடுத்து அடிக்க சொல்லும். 5 நிமிஷம் தனியா உட்காந்து பேசினேன்னு வச்சுக்கேன் ஃபுல்லா சுத்தமாயிடும், அழகாயிடுவேன். என்னையா நரம்புலக்கிப்பா. பேரண்ட்ஸ் வந்து ஒரு அந்த ஸ்கூல் டைம்ல ஏதாவது பொண்ணுகிட்ட பேசினாலோ இல்லை பொண்ணுகிட்ட போன்ல பேசினாலோ இல்லை ஒரு பொண்ணை பார்த்து பேசினாலோ ஒரு பயம் வருது பாத்தீங்களா, அந்த பயத்தை வந்து விட்டுட்டு அந்த பையன் கிட்ட போயிட்டு தம்பி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, இதெல்லாம் வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் தான், இதனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலே வந்து அந்த பசங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பசங்களுக்கும் புரிஞ்சிடும். இதுதான் வந்து எஜுகேஷன்லயுமே சொல்லி கொடுக்குறாங்க. அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன்ல எப்பயுமே அந்த 8வது படிக்கிற பசங்க இந்த லெசன் கண்டிப்பா வரும். ஓகேங்களா, இவ்வளவுதாங்க லவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. காதல் ஒன்னில் கடவுள் இல்லையடா, இந்த அளவு எல்லாம் ஹார்மோன் செய்யும் கலகம் தானடா.